நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு திருவை இறக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார் திருவை இறக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருச்சியாக்குகிறார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருச்சியாக்குகிறார் அவரது செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு இளமை கலைவு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு வார்த்தையை வாசிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
to God. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விடார், உன்னை காக்குகிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்குகிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரதர் பொன்னாடு பிரதர் வந்து 123 சங்கீதத்தில் ஏன்ற பைபிள் இருக்கு. Glory to God. நன்றி ஆண்டவரே. 123 சங்கீதம். நன்றி ஆண்டவரே. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. ஆமென். கொஞ்சம் லைட் வெளிச்சம். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சார்ந்த குணமுள்ளவரை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கிடைக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை சோதரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பணியை தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோப்புக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்கிறதில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 147 சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 145. சகோதரன் செல்வகுமார் வந்து ஸ்பீடா வந்து. ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன்.
நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்னென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளை புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்திகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமையை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளை வல்லமையையும் சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியின் கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்முடைய துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படி உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. चिकन यार है चिकन अच्छा ये चिकन का இந்த பாப்பா இல்ல சைரன் போட்டுக்கோங்க. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உண்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா உண்மையல்லோ பற்றி கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்லா